இங்கு இறந்தவர்களோ ஒருவருக்கு மகன், தந்தை, சகோதரன். ஆனால் இவர்கள் யாரும் போரில் மாயவில்லை, நோயாலும் இறக்கவில்லை. இவர்களை அடித்து கொடுமைப்படுத்தி சித்திரவதைகளை அனுபவிக்க வைத்து காவல் நிலையத்தில் காவலர்களால் கொல்லப்பட்டவர்கள். 4 வருடங்களில் பரிதாபமாய் பறிபோனது 24 உயிர்கள். விக்னேஷ் 2022 கடுமையாக லத்தியால் தாக்கப்பட்டு உயிரிழந்தார். அஜித் குமார் 2025 2 நாட்கள் யாரும் நினைத்து கூட பார்க்க முடியாத அளவில் சித்திரவதை செய்யப்பட்டு இறந்திருக்கிறார். இப்படி வெளிச்சத்திற்கு வந்தது விக்னேஷ் மற்றும் அஜித் குமாரின் கொலைகள் மட்டுமே. வெளியே வராமல் மறைக்கப்பட்டவை பல. 13/1/2022 பிரபாகரன், புதுக்கோட்டை. 5/2/2022 சுலைமான், திருநெல்வேலி. 14/2/2022 தடிவீரன், திருநெல்வேலி. 18/4/2022 விக்னேஷ், சென்னை. 27/4/2022 தங்கமணி, திருவண்ணாமலை. 12/6/2022 ராஜசேகர், சென்னை. 21/8/2022 சின்னதுரை, புதுக்கோட்டை. 14/9/2022 தங்கபாண்டி, விருதுநகர். 26/9/2022 முருகானந்தம், அரியலூர். 29/9/2022 ஆகாஷ், சென்னை. 31/12/2022 கோகுல் ஸ்ரீ, செங்கல்பட்டு. 14/6/2023 தங்கசாமி, தென்காசி. 5/4/2024 கார்த்தி, மதுரை. 10/4/2024 ராஜா, விழுப்புரம். 13/4/2024 சாந்தகுமார், திருவள்ளூர். 16/4/2024 ஜெயக்குமார், விருதுநகர். 9/8/2024 அற்புதராஜ், விழுப்புரம். 22/8/2024 பாஸ்கர், கடலூர். 14/9/2024 பாலகுமார், ராமநாதபுரம். 30/9/2024 திராவிடமணி, திருச்சி. 23/11/2024 விக்னேஸ்வரன், புதுக்கோட்டை. 13/2/2025 சங்கர், கரூர். 17/3/2025 செந்தில், தருமபுரி. 29/6/2025 அஜித்குமார். பெயர்கள்தான் வெவ்வேறு, ஆனால் மூல காரணம் ஒன்றே. எல்லாம் ஒன்றோடு ஒன்று நூல் இழைகளால் ஒரு கையில் பிணைக்கப்பட்ட மரணங்கள். ஒவ்வொரு மரணமும் தனிப்பட்டதல்ல, அவை அனைத்தும் ஒரு கையிலிருந்து தொடங்கும் ஒரு நூல் போல இணைக்கப்பட்டுள்ளன. ஆளும் அரசே அந்த கை. இந்த இழையின் மையமே முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் தான். இவரின் கீழ் மக்களுக்கு பாதுகாப்பு வழங்க வேண்டிய காவலர்களே வேட்டையாடிகளாக உருமாறி உள்ளனர். ஏழைகள் பாதுகாக்கப்படுவதற்கு பதிலாக செய்யாத குற்றத்திற்கு தண்டிக்கப்படுகிறார்கள். எந்த பதிலும் இல்லை, நீதியும் இல்லை. தொடர்ந்து அதிகரிக்கும் மரணங்கள். 24 காவல் நிலைய மரணங்கள் நிகழ்ந்தும் முதலமைச்சர் ஸ்டாலின் இன்னும் வாய் திறக்கவோ நடவடிக்கைகள் எடுக்கவும் இல்லை. மக்கள் குறித்து எந்த அக்கறையும் இல்லை. இனியும் இந்த அவலத்தை கண்டு கொள்ளாமல் கடந்து செல்லக்கூடாது. நாம் இந்த அதிகார சங்கிலியை உடைத்தெறிக்க வேண்டும். இந்த இரத்தக்கரம் படிந்த மிருகங்களை இந்த அமைப்பிலிருந்து நீக்க வேண்டும். அப்படி செய்தாலே இனி வரும் காலங்களில் காவல் நிலைய மரணங்கள் நிகழாமல் தடுக்க முடியும். இன்று அஜித், நேற்று விக்னேஷ், நாளை யாராக வேண்டுமானாலும் இருக்கலாம். உங்கள் அண்ணன், தந்தை, மகன் என யாராக வேண்டுமானாலும். இனியும் தமிழ்நாடு அமைதி காக்காது, மறக்காது, மன்னிக்காது. அநீதிகளுக்கு எதிராக ஒன்று திரண்டு போராடுவோம்.